Hi children, welcome to Math Rhythm. This is chapter 1 set language of class 9 maths. இந்த வீடியோல நம்ம exercise 1.4ல 4th and 5th question solve பண்ணலாம். Okay. இப்போ 4th question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Verify the associative property of intersection of sets for A is equal to minus 11 root 2 root 5 7 and B is equal to root 3 root 5 6 13 and C is equal to root 2 root 3 root 5 9. நமக்கு ABC ன் 3 செட் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு associative property of intersection of sets verify பண்ண சொல்லியிருக்காங்க. associative property of intersection of sets நம்ம எப்படி எழுதுவோம்? A intersection B intersection C is equal to A intersection B intersection C இல்லையா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள எக்ஸ்பிரஷனுக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள எக்ஸ்பிரஷனுக்கும் ஒரே ஆன்சர் வரணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க செட்டில் இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். A intersection B intersection C. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே உள்ள B intersection C ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். B intersection C is equal to செட் B நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? root 3 root 5 6 13 கொடுத்துருக்காங்களா? இன்டர்செக்ஷன் C இன்டர்செக்ட்ல நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? root 2 root 3 root 5 and 9. ஓகேவா? இன்டர்செக்ஷனாக நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டு செட்லேயும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதுவோம் இல்லையா? இப்போ B இன்டர்செக்ட்லேயும் C இன்டர்செக்ட்லேயும் காமன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிடலாம். root 3 B இன்டர்செக்டில் இருக்குது, C இன்டர்செக்ட்லேயும் root 3 இருக்குது. கரெக்டா? நெக்ஸ்ட்டு root 5 B இன்டர்செக்டில் இருக்குது, C இன்டர்செக்ட்லேயும் root 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு 6 என்ற எலிமெண்ட் B இன்டர்செக்டில் இருக்கா? அது இந்த C இன்டர்செக்டில் கிடையாது. 13 எலிமெண்ட் வந்து B இன்டர்செக்டில் இருக்கா? அதுவுமே C இன்டர்செக்டில் கிடையாது. ஸோ அப்போ நமக்கு வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் காமனாக வருது? root 3 root 5 காமனாக வருதா? root 3, root 5. ஸோ B இன்டர்செக்ட்லேயும் C இன்டர்செக்ட்லேயும் root 3யும் root 5ம் காமன் எலிமெண்ட்ஸாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C பண்ணணுமா? ஸோ A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு A இன்டர்செக்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? minus 11 root 2 root 5 7. ஓகே. இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C நமக்கு என்ன செட் கிடைச்சிருக்கு? root 3 root 5. இப்போ இந்த ரெண்டு செட்லையும் என்னென்ன காமன் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த ரெண்டு செட்லையுமே நமக்கு root 5 மட்டும்தான் காமன் எலிமெண்ட்டாக இருக்குது. வேறு எந்த எலிமெண்ட்ஸுமே ரெண்டு செட்லேயும் காமனாக இல்லை இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு root 5. ஸோ நம்ம A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C பண்ணால் நமக்கு root 5 ஆன்சராக வருது. அதே ஆன்சர் வந்து A இன்டர்செக்ஷன் B ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் C கூட இன்டர்செக்ட் பண்ணால் வருதான்னு பார்க்கலாம். A intersection B intersection C. ஃபர்ஸ்ட் நம்ம A intersection B find out பண்ணிக்கலாம். A intersection B is equal to A intersectல என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? minus 11 root 2 root 5 7. minus 11 root 2 root 5 7. intersection B intersectல என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? root 3 root 5 6 13. root 3 root 5 6 13. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு செட்லேயும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்குன்னு பார்க்கலாம். minus 11 இந்த செட்டில் கிடையாது இல்லையா? ஸோ அதை எழுத முடியாது. root 2 இந்த செட்டில் கிடையாது, ஸோ அதையும் எழுத முடியாது. நெக்ஸ்ட்டு root 5 வந்து இந்த செட்டில் இருக்குது இல்லையா? அப்போ root 5 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு A என்ற செட்டில் 7 எலிமெண்ட் இருக்கா? அது வந்து B என்ற செட்டில் கிடையாது. ஸோ நமக்கு A என்ற செட்டுக்கும் B என்ற செட்டுக்கும் root 5 மட்டும்தான் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? A இன்டர்செக்ஷன் B நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? root 5 மட்டும் கிடைச்சிருக்கா? இன்டர்செக்ஷன் C என்ற செட்டில் நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? root 2 root 3 root 5 9. root 2 root 3 root 5 9. இப்போ இந்த ரெண்டு செட்லேயே என்னென்ன காமன் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். A இன்டர்செக்ஷன் Bயில் நமக்கு ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது, root 5 மட்டும்தான். ஓகேவா? அந்த root 5 வந்து C என்ற செட்லேயும் இருக்குது. ரெண்டு செட்லேயும் காமன் எலிமெண்ட் நமக்கு root 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C நமக்கு root 5 கிடைச்சிருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள எக்ஸ்பிரஷனுக்கும் நமக்கு root 5 தான் ஆன்சர் வந்திருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள எக்ஸ்பிரஷனுக்கும் நமக்கு root 5 தான் ஆன்சர் வந்திருக்கு. ஓகேவா? therefore A intersection B intersection C is equal to A intersection B intersection C. Therefore, the associative property of intersection of sets is verified. புரியுதா? இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? if A is a set of all x such that x is equal to 2 power n where n belongs to whole numbers and n is less than 4. நெக்ஸ்ட் B என்ற செட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா
B is a set of all x such that x is equal to 2n and n belongs to natural numbers. n is less than or equal to 4 னு கொடுத்திருக்காங்க. And C is equal to 0, 1, 2, 5, 6. Then verify the associative property of intersection of sets. இதிலே நமக்கு 3 sets கொடுத்துட்டு associative property of intersection of sets வந்து verify பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் என்னன்னு எழுதிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா? இப்போ சின்ற செட்டில் எலிமெண்ட்ஸ் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் ஏன்ற செட்லையும் பின்ற செட்லையும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? இப்போ ஏன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் உள்ள எலிமெண்ட்ஸை வந்து நம்ம அந்த 2 பவர் என் வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த 2 பவர் எண்ணில் உள்ள எண்ணுக்கு என்ன கண்டிஷன்னா என் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பராக இருக்கணும். ஹோல் நம்பர்ஸ் நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? 0, 1, 2, 3, 4 அண்ட் இட் கோஸ் ஆன். n ஷுட் பி லெஸ் தென் 4னு கொடுத்துருக்காங்க. ஸோ n வந்து ஹோல் நம்பராகவும் இருக்கணும், n லெஸ் தென் 4ஆகவும் இருக்கணும். ஸோ n லெஸ் தென் 4னா 0, 1, 2, 3 வரைக்கும் வரும் இல்லையா? 4 வராது, ஏன்னா n இஸ் லெஸ் தென் 4னு கொடுத்துருக்காங்க. n வந்து பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ n 0வா இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாம். n இஸ் ஈக்குவல் டு 0னா x வந்து 2 பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 2 பவர் என்னன்னா நமக்கு 2 பவர் 0ன்னு வரும். கரெக்டா? விச் இஸ் ஈக்குவல் டு 1. நம்ம nக்கு வந்து 0 அப்ளை பண்ணி 2 பவர் என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு n வந்து 1ஆ இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன? x இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 2. கரெக்டா? n 2வா இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ 2 பவர் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 4. 2 பவர் 2னா 2 இன்ட்டு 2 விச் இஸ் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட் n வந்து 3ஆ இருந்ததுன்னா x இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 3. 2 பவர் 3னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 விச் இஸ் ஈக்குவல் டு 8. ஓகேவா? அப்போ ஏன்ற செட்டில் நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்? 1, 2, 4, 8. நெக்ஸ்ட் செட்டில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? x இஸ் ஈக்குவல் டு 2n. x வந்து 2nன்னு கொடுத்துருக்காங்க. n belongs to natural numbers and n is less than or equal to 4ன்னு கொடுத்துருக்காங்களா. n belongs to natural numbers. natural numbersனா நமக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? and n is less than or equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n is less than or equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்னோட வேல்யூஸ் என்னென்ன வரும்? n வந்து 1, ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 2, 3, 4 இன்க்ளூட் ஆகும், ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எக்ஸ் நமக்கு 2nன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ n வந்து 1னா எக்ஸோட வேல்யூ என்ன? 2 இன்ட்டு 1 விச் இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் வந்து n வந்து 2னா எக்ஸோட வேல்யூ என்ன? 2 இன்ட்டு 2 விச் இஸ் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு n வந்து 3னா எக்ஸோட வேல்யூ என்ன? 2 இன்ட்டு 3 விச் இஸ் ஈக்குவல் டு 6. என்னோட வேல்யூ 4ஆக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்ன? 2 இன்ட்டு 4 விச் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூஸ் என்னென்ன கிடைச்சிருக்கு? 2, 4, 6, 8. ஓகேவா? அப்போ பின்ற செட் வந்து நமக்கு 2, 4, 6, 8 கிடைச்சிருக்கு. ஸோ ஏன்ற செட் வந்து 1, 2, 4, 8. பின்ற செட் வந்து 2, 4, 6, 8. சின்ற செட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0, 1, 2, 5, 6. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் நம்ம பி இன்டர்செக்ஷன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பி இன்டர்செக்ஷன் சினா பி இன்டர்செக்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2, 4, 6, 8 இருக்கா? இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 0, 1, 2, 5, 6. இப்போ இந்த ரெண்டு செட்லையும் காமன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கலாம். பின்ற செட்டில் 2 இருக்குது, சின்ற செட்லையும் 2 இருக்குது. இப்போ பின்ற செட்டில் 4 இருக்குது, ஆனால் சின்ற செட்டில் 4 கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட்டு பின்ற செட்டில் 6 இருக்குது, சின்ற செட்லையும் 6 இருக்குது. நெக்ஸ்ட்டு பின்ற செட்டில் 8 இருக்குது, சின்ற செட்டில் 8 கிடையாது. அப்போது நமக்கு ரெண்டு செட்டுக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? 2ம் 6ம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? ஏன்ற செட்டில் நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு? 1, 2, 4, 8. இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியில் நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு? 2, 6. ஓகே. இப்போ இந்த ரெண்டு செட்லேயும் காமன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? இந்த செட்டில் 2 இருக்குது, இந்த செட்லேயும் 2 இருக்குது. வேறு எந்த எலிமெண்ட்ஸுமே ரெண்டு செட்டுக்கும் காமனாக இல்லை இல்லையா?
அப்போது நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 2 மட்டும்தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 1 2 4 8. இன்டர்செக்ஷன் பின்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 4 6 8. 2 4 6 8. இப்போ இந்த ரெண்டு செட்லேயும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்குன்னு பார்க்கலாம். 2ன்ற எலிமெண்ட் ரெண்டு செட்லேயுமே இருக்குது, 4ன்ற எலிமெண்ட்டும் ரெண்டு செட்லேயும் இருக்குது, 8ன்ற எலிமெண்ட்டும் ரெண்டு செட்லேயும் இருக்குது இல்லையா? அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 2 4 8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஏ இன்டர்செக்ஷன் பியில் நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு? 2 4 8 கிடச்சிருக்கா? இன்டர்செக்ஷன் சின்ற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 0 1 2 5 6. 0 1 2 5 6. இப்போ இந்த ரெண்டு செட்லேயும் காமன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? 2 மட்டும்தான் இருக்குது இல்லையா? வேறு எந்த எலிமெண்ட்டுமே ரெண்டு செட்டுக்கும் காமனாக இல்லை. திஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நமக்கு வந்து பி இன்டர்செக்ஷன் சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏ கூட இன்டர்செக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதே ஆன்சர் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி பண்ணிவிட்டு சி கூட இன்டர்செக்ட் பண்ணாலும் வருது இல்லையா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் B intersection C is equal to A intersection B intersection C. Okay. Therefore, the associative property of intersection of sets is verified. புரிஞ்சுதா இந்த சம் எப்படின்ட்டு? இந்த சம்மோட நம்ம exercise 1.4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.